கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று இங்கே ஒரு ஆப்ஷன் சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே பவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை குறித்து அவர் பேசுகின்றார். கிறிஸ்துவுக்குள் வாழ்தல் என்றால் என்ன? ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக, ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாக, ஆண்டவருடைய திரு சித்தத்திற்கு உட்பட்டவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை வெளியே இருந்து பார்க்கிற மக்களுக்கு அல்லது உலக பிரகாரமாக பார்க்கிற மக்களுக்கு அது கடினமான ஒரு வாழ்க்கையாக அது இருக்கக்கூடும். சற்று முன்பதாக ஒரு சகோதரனிடத்தில் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த சகோதரன் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு, அங்கே நடக்கின்ற காரியத்தை நான் பார்க்கும்பொழுது கோபம் வருகிறது எனக்கு. நான் பழைய மனிதனாக இருந்தால் அதை நான் வேறு விதமாக நான் அதை சந்தித்திருக்க முடியும். ஆனால் நான் கடவுளுடைய பிள்ளை என்பதை அந்த இடத்துல நான் உறுதிப்படுத்த, வெளிப்படுத்த வேண்டியவனாக நான் இருக்கின்றேன். ஆகவே நான் அமைதியாக இந்த இடத்திலிருந்து வந்துவிட்டேன் என்று குறிப்பிட்டார். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை என்பது உலக பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கடவுளுக்குள்ளாகவும் கடவுளால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் சற்று முன்பதான் நான் குறிப்பிட்டேன் அல்லவா, அந்த சகோதரனிடத்தில் பேசும் பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் பழையபடி என் சுபாவத்தை வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்? இப்பொழுது நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் ஒரு புதிய படைப்பாக நான் இருக்கின்றேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு பழைய தங்கம் என்ற ஒன்றை நாம் கொண்டு போய் விற்று விடுகின்றோம். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த பொன் ஆபரணத்தை அவர்கள் உருக்கி அதை மீண்டும் இன்னொரு ஆபரணமாக அவர்கள் செய்கின்றார்கள். அப்படி செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்கின்றது என்றால், அந்த பழைய மேனி, பழைய அந்த களிம்புகள், பழைய அழுக்குகள் எல்லாம் அகன்று போய் இப்பொழுது சுத்த பொன்னாக ஒரு புதிய அணிகலனாக அது உருவாகிறது. அந்த அணிகலனுக்கு விலை மிகவும் உயர்ந்ததாக மாறிவிடுகின்றது. ஆனால் அந்த ரா மெட்டீரியல் எது என்றால், ஏற்கனவே இருந்த அந்த பழைய ஒரு அணிகலன் தான். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் ஒரு முறை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். அதிலே ஒருவேளை அது பாவம் நிறைந்த வாழ்க்கை மாத்திரம் குறிக்கின்ற ஒன்றல்ல, நமக்குள்ளாக இருந்ததான எந்த நெகட்டிவிட்டி, எந்த சாபம், எந்த கஷ்டங்கள், எந்த போராட்டங்கள், எந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும். நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியாக கடவுள் நம்மை மாற்றுகிறார். அந்த புது சிருஷ்டிக்குள் என்ன இருக்கிறது என்றால், மாமிசமும் சுய பலனும் ஒழிந்து போய் கடவுள் ஆளுகிற பாத்திரமாக மாறி, கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய வல்லமை நமக்குள்ளாக தங்கி நம்மை உயர்த்த
உயர்த்துகின்ற ஒன்றாக, மேன்மைப்படுத்துகின்ற ஒன்றாக, நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கொரிந்து திருச்சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது மிகவும் கவனத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இது நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய ஒன்று. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்க வேண்டுமா, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்க வேண்டுமா? ஆனால் வித்தியாசம் உண்டாகும். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுடைய முழு நிலைமையையும் கடவுள் மாற்றி போடுகின்றார். ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக ஒரு மகளிடத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த மகள் சொன்னால், என்னுடைய குழந்தையெல்லாம் நான் ஏதோ அவள் படித்து கொஞ்சம் வந்தால் போதும் என்று சொன்னால், நான் சொன்னேன், உன் மகளை உன்னால் டாக்டர் ஆக்க முடியும், ஒரு மருத்துவராக, தலை சிறந்த மருத்துவராக உன்னுடைய மகளை நீ படிக்க வைக்க முடியும். நீ அதை செய், ஜெபம் பண்ணிவிட்டு செய், ஆண்டவர் அந்த கிருபையை தருவார் என்று நான் சொன்னேன். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? ஏன் அந்த பிள்ளை என்னால் முடியாது என்று சொல்லுகிறாள்? அவளுடைய பணம் இல்லை, அதற்கான வழிகள் இல்லை, அப்படி கைட் பண்ணுவதற்கோ ஆலோசனை சொல்வதற்கோ யாரும் இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன். என் மகளை நான் எப்படி அந்த அளவிற்கு படிக்க வைக்கணும்? ஆம், நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்களுக்குள்ளாக தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்கள் அப்படியே உங்களுக்குள்ளாக நிரப்பப்படும். அப்பொழுது கடவுள் உங்களை பெரிய இடத்துல ஆண்டவர் உயர்த்துகிறவராகவும் இருக்கிறார். உங்களை கட்டி வைத்திருக்கின்ற, நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு தடை கற்களாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களை புது சிருஷ்டியாய் கடவுள் மாற்றுவார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வேன் என்று தீர்மானியுங்கள். மாபெரும் அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். கடவுள் தாமே அதே வண்ணமாய் அவருக்குள் வாழும்படி நமக்கு பலன் கொடுத்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.